ஹே மை பிஎல் buddies, வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பான் பாயிண்ட் சீரிஸோட ஃபைனல் எபிசோட் வாய்ஸ் ஓவர் தான் பார்க்க போகிறோம். ஃபைனல் எபிசோடுன்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த எபிசோடும் எல்லா எபிசோடை விடவே ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஹைப்பும் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். ஃபைனல் எபிசோடோட ஸ்டார்டிங்கில் பீச் தூங்கிட்டு இருக்கான். அவன் எழுந்து பார்க்கும்போது ஏதோ சத்தம் வர மாதிரி இருக்குது. பார்த்தா பீச்சோட வீட்டில் தீ வந்து எல்லாரையும் எல்லா பொருளையும் பேக் பண்ணி வச்சிட்ருக்கான். அப்போ மோக்கே கேட்குறான், பீச் இதை பார்த்தா கோவப்பட மாட்டாரான்ட்டு. ஆனால் தீ சொல்கிறான், நான் பீச்சை லவ் பண்ணுறேன், அவன் கண்டிப்பாக என்னை புரிஞ்சுப்பான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ பீச் இறங்கி வந்து இது எல்லாத்தையும் பார்த்து பயங்கரமாக ஷாக்காயிட்டு இருக்கான். அப்போ தீ வர எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கான், எதுவுமே டேமேஜ் ஆகாமல் எடுத்துகிட்டு இருக்கணும்ன்ட்டு. இதில் அவன் பீச்சை பார்த்து அவன் நார்மலாக குட் மார்னிங் சொல்ல பீச்சு தான் ஷாக்கில் இருக்கானே, இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டுட்டு இருக்கான். ஆனால் தீயோ, நான் நல்லா யோசித்து இந்த முடிவு எடுத்துட்டேன், நீ நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் என் வீட்டுக்கே மூவின் ஆக போகிறேன்னு சொல்ல பீச் ஆல்ரெடி ஷாக்கில் இருந்தான். இதில் பயங்கரமாக ஷாக் ஆயிட்டான். ஆனால் தீ எப்பயும் போல் சிரிச்சிட்ருக்கான். அதுக்கப்புறம் பீச் இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்க தீ சொல்கிறான், உன் வீட்டை நம்ம ஷிஃப்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். என்னோடய வீட்டு பக்கத்தாலேயே ஒரு லேண்ட் இருக்குது, நல்ல பெரிய லேண்டு, அதில் எந்த பிரச்சனையும் வராதுன்னு கேட்க பீச்சுக்கு ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்ட்டு. அப்போ மோக் சொல்கிறான், உங்கள் வீட்டை இப்போ ஷிஃப்ட் பண்ணுறக்காக தீ நல்லா செலக்ட் பண்ணி ஆளுங்களை எடுத்திருக்காங்க. அவங்க இதுக்கு முன்னாடி ஒரு வீட்டையே சிட்டிஸுக்கு நடுவுலையே அழகாக தூக்கி கொண்டு போய் வச்சுருக்காங்க, நல்ல திறமையான ஆளுங்கன்னு சொல்ல பீச்சுக்கு மேலும் மேலும் அதிர்ச்சி. ஏன்னா தீ இப்போ என்ன பண்ண போகிறான்னா, பீச்சோட என்டையர் ஹவுஸையே, பொருளை மட்டும் இல்லை அந்த வீட்டையே அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ண போகிறான். இதில் மோக் வேறு ரொம்ப ஈஸியாக சொல்கிறான், உங்களுக்கு வேறு எதாவது மரம் வேணும்னாலும் சொல்லுங்கள், அதே அந்த லொக்கேஷனை மாற்றி விட்டுடலான்ட்டு. அதாவது இந்த வீட்டையும் மரம் எல்லாத்தையும் அப்படியே தூக்கி கொண்டு போய் தீயோட வீட்டு பக்கத்தில் வைக்க போகிறாங்களாம். அதை கேட்டு இவன் பயங்கர சாக்கில் எல்லாத்தையும் நிறுத்துங்கன்னு கத்திடுறான். அதுக்கப்புறம் இவனுக்கு தேவையான திங்ஸ் இருக்கும்ல, அதை மட்டும் எடுத்துகிட்டு அவன் தீயோட வீட்டுக்கே வந்துட்டான். ஆனால் தீ சொல்கிறான், நான் உன் வீட்டையே மாற்றலாம்னு நினச்சேன், நீ என்ன பொருளை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன்ட்டு. பீச் கேட்குறான், அப்படிலாம் யாராவது பண்ணுவாங்களா, அதெல்லாம் பாசிபிளாங்கிற மாதிரி இவன் கேட்டுட்ருக்க. தீ சொல்கிறான், கான்டினென்ட்டுக்கு இடையிலேயே இந்த மாதிரிலாம் மாற்றிருக்காங்கன்ட்டு. அவன் அப்படி பீச்சை பார்க்க பீச் அமைதியாக பார்க்குறான். அதிலே தெரியுது அவன் முறைக்கிறான்ட்டு. அதை பார்த்துட்டு தீயுமே அமைதியாயிட்டான். அதுக்கப்புறம் பீச் வந்து தீ கிட்ட பேசுகிறான், நான் கோவமாலாம் இல்லை, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க, நான் இங்கே தான் வீட்டு மாற்றிட்டு வந்துட்டேன்ல, நான் அந்த வீட்டுக்கு அப்போ போயிட்டு வந்தப்போ அவ்வளோதான் சொல்ல தீக்கு என்ன தோணுதுன்னா, அந்த வீட்டில் தான் ப்ளப்பும் பீச்சும் ரொம்ப நாள் இருந்திருக்காங்க, அதில் அவங்களுக்கு நிறைய மெமரிஸ் இருக்கும்ல, அதுவும் பீச்சு கஷ்டப்பட்டு காசில் வாங்கின வீடு, ஸோ அதை பிரிஞ்ச வரைக்கும் அவன் கஷ்டமாக இருக்கும்ல, அதனால தான் தீ யோசிச்சிருக்கான். பட் பீச் என்ன சொல்கிறான்னா, எனக்கு அது பிரச்சனையே இல்லை, நான் அது போய் பார்த்துட்டு வந்துப்பங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கான். அப்போ தீயுமே சமாதானம் ஆகி பீச் மேலே சாஞ்சிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா இங்கே மூவின் பண்ணி வந்துட்டான்ல. ஆனால் பீச் சொல்கிறான், நான் மொத்தமாலாம் இங்கே வரல, ஜஸ்ட்டு என் வீட்டுக்கும் உங்கள் வீட்டுக்கும் மாற்றி மாற்றி போயிட்டு வந்துப்பேன், அவ்வளோதான். ஏன்னா ப்ளப் கூடயும் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் தானேன்னு சொல்ல தீ சொல்கிறான், அப்போ ப்ளப்பை இங்கேயே கூட்டிகிட்டு வந்துரு, அம்மாவும் உங்களுக்கு ஒரு பொண்ணு இல்லைன்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல, ப்ளப்பும் இங்கேயே இருக்கட்டும்னு சொல்ல. ஆனால் அது ப்ளப்போட முடிவு தானே, அவள் பேச்சை கேட்காம இவங்க எந்த டிசிஷனும் எடுக்க முடியாது. ஸோ ப்ளப் கிட்ட முதல்ல பேசணும்னு பீச் சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தீயும் வழக்கம் போல் வெக்கப்பட்டு பீச்சை ஹக் பண்ணிக்க இவங்க பேசுகிறதெல்லாம் வெளியே மூக் கேட்டுட்ருக்கான். அப்போ ஒரு வாய்ஸு, பீக்கியான் இந்த அளவுக்கு லவ் ஸ்ட்ரக் ஆவான்ட்டு நான் எதிரே பார்க்கலன்ட்டு. பார்த்தா ரோமோட வயசு தான், அங்கே ரோம் நிற்கிறான். அவனை பார்த்தோன்னா நானே ஷாக்காயிட்டேன். அப்போ மோக் கேட்குறான், நீ எப்போ ஹாங்காங்லேருந்து வந்தன்ட்டு. அப்போ ரோம் அன்னைக்கு சொன்னால் அதே டைலாக் தான், நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன்னு சொல்ல. அப்போ மோக் எதுவும் பேசாமல் அங்கேருந்து நடந்து போகிறான். அப்போ அவனை ரோம் நிற்க சொல்லிட்டு, நீ என்ன ரொம்ப லீன் ஆகிட்ட, வேலைன்னே சுற்றிட்டு இருக்கியா, கொஞ்சமாச்சு உடம்ப பார்த்துக்கோன்னு சொல்ல. அதுக்கப்புறம் ரோம் சொல்கிறான், நான் கிராஜுவேட் ஆக போகிறேன், இன்னி கொஞ்ச நாளில் நான் எங்கே போகணுன்னு டிசைட் பண்ணிடுவேன், அது ரொம்ப தூரமாகவும் இருக்கலாம் ரொம்ப பக்கமாகவும் இருக்கலான்னு சொல்ல. மோக் அது எனக்கு தெரியுங்கிறான். அப்போ ரோம் மோக்கை பார்த்து, நீ என் கூட வரையான்னு கேட்க மோக் சொல்லிடுறான், இல்லை என்னால் முடியாது, இந்த தீயோட ரைட் ஹேண்ட் மேனாக இருக்க மட்டும்தான் பழகியிருக்கேன், வேறு யாருக்கும் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்ல. அப்போ ரோம் சொல்கிறான், உன் லைஃப் உன்னோடது இல்லாத மாதிரி நீ பேசாதன்னு சொல்ல. ஆனால் மோக் அவனோட முடிவில் உறுதியாக இருக்கான், இல்லை இந்த லைஃப் என்னோடது இல்லைங்கிற மாதிரி தான் அவன் சொல்லிட்டு போக. அப்போ ரோம் சொல்கிறான், நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறது யாரோட ரைட் ஹேண்ட் மேனாகவும் இல்லை அர்சனியோட வேலையாளராகவும் இல்லை, நம்ம 2 பேரும் ஒன்றா போகலான்னு சொல்ல. அப்போ மோக் ஸ்டாப்பாகி அவனை பார்த்துட்ருக்கான். அப்போ ரோமும் மோக் பக்கத்தில் வந்து சொல்கிறான், என்கிட்ட சொல்லு, நீ என்ன ஃபீல் பண்ணுறியோ அதை சொல்லுன்னு சொல்ல. மோக் எதுவுமே சொல்லாமல் பார்த்துட்ருக்கான்.
அப்போ ரோமும் இன்னி பக்கத்தில் வந்து அவன் கேட்குறான், நீயும் அதே மாதிரி ஃபீல் பண்ணுறனா? நான் அதை பார்த்துக்கிறதுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவாங்கிற மாதிரி அவன் சொல்ல, அப்படியே அவங்க 2 பேருக்குள்ளே ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்கு. கிஸ் பண்ணுற மாதிரி தான் நின்றுருக்காங்க. ஆனால் மோக்கு அவனை தள்ளி விட்டுட்டு இது எதுவும் நடக்காதுன்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்புறம் ரோமுமே சேட் ஆகிட்டான். இன்னொரு பக்கம் தியா காட்டினாங்கன்னா, தியா கம்பெனிக்கு போகிறக்காக ரெடி ஆகிட்டுருக்கான். அப்போ பீச் கிட்ட நைட் மீட் பண்ணுவோன்னு சொல்ல, பீச் சொல்லிடலாம், இல்லை இன்றைக்கி நான் க்ளப்பை பார்க்கணும், நான் வீட்டுக்கு போகிறேன்ட்டு. இப்போ நீங்கள் வேணுன்னா அங்கே வரீங்கன்னா வாங்க, நம்ம டின்னர் சாப்பிட்லான்னு சொல்ல தி உடனே ஓகே சொல்லிட்டான். அப்புறம் ப்ளப்பையுமே இவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுக்கலான்னு நினச்சாங்கல்ல, அதை பற்றி பேசணும்னு நினைக்கும் போது ப்ளப் என்ன முடிவெடுப்பான்னு தெரிலன்னு தான் பீச் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் தி சொல்கிறான், எனக்கு ப்ளப்பை பற்றி அவ்வளோக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவளும் உன்ன மாதிரியே அவள் ஃப்ரீடத்தை வேல்யூ பண்ணுவான்னு தான் நினைக்கிறேன். நம்ம அடாப்ஷன் பண்ணுறதுக்கெலாம் அவ்வளோ ரஸ் பண்ண வேணான்ட்டு அவன் ரொம்ப பொறுமையாக தான் பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹர்சனியில் காட்டினாங்கன்னா, பீச் அப்படியே தீயை ட்ராப் பண்ணிவிட்டு அங்கே எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்கல்ல, அவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து பேசிகிட்டு இருக்கான். ட்ரெண்டு வந்து இப்போ அவனே வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அவன் கேமராமேனாக இருக்கிற அளவுக்கு அவனால் ட்ரெயின் ஆகிட்டான். ஸோ அவங்க எல்லாருக்கூடயும் பேசிட்டு, இப்போ எதுக்காக இங்கே வந்தேன்னு கேட்டால், அவன் பாய் ஃப்ரெண்டை ட்ராப் பண்ண வந்தேன், ஸோ அப்படியே அவங்க எல்லோரும் பார்த்துட்டு போக வந்தேன்னு சொல்லலாம். அப்போ ப்ளப்பே கேட்குறான், இப்போல்லாம் நான் ரொம்ப சைட் கேரக்டர் ஆகிட்டேன்தான்ட்டு. அப்படியே அவங்ககிட்ட நல்லா சிரித்து பேசிட்டு பீச் வெளியே வர, அப்போ அலன் வரான். அலன் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்ட்டு அவங்க 2 பேர் நல்லா பேசிக்கிறாங்க. அப்போ அலனை ட்ராப் பண்ண தவன் தான் வந்திருப்பான். ஸோ பீச்சும் அலன் கிட்ட கேட்குறான், என்ன உன்னோட புது டிரைவர் அவங்கன்ட்டு. ஆனால் அலன் சொல்கிறான், இல்லை என்னோட ரூம்மேட்டுன்ட்டு. அதுக்கப்புறம் அலனுக்கு அந்த மீட்டிங்க்கு டைம் ஆச்சு போல். ஸோ நான் கம்பெனிக்குள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். ஆனால் தவன் என்ன பண்ணுறான்னா பீச் கிட்ட சொல்கிறான், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுன்ட்டு. என்னன்னு கேட்டால், அதுக்கப்புறம் தவன் பீச் கிட்ட மன்னிப்பு கேட்குறான். நான் மன்னிப்பு கேட்குறதுனால நீங்கள் என்ன மன்னிக்கணுன்ட்டு இல்லை, நான் உங்ககிட்ட மனசார மன்னிப்பு கேட்கணும்னு நினச்சேன், அவ்வளோதான். நான் நிறையவே தப்பு பண்ணிட்டேன், அது எல்லாத்துக்கும் மன்னிச்சிருங்கன்னு சொல்ல, அப்போ பீச்சும் மன்னிச்சிட்டான். சரி, நடந்ததெல்லாம் நடந்ததாக இருக்கட்டும், அலன் உனக்கு கடைசியாக ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கான், அதை மிஸ்யூஸ் மட்டும் பண்ணிடாதங்கிறான். அதுக்கப்புறம் உன் ஃபேமிலிக்கு நடந்ததில் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு சொல்ல, ஆனால் தவன் புரிஞ்சுக்கிட்டான், அவங்க பண்ணதுக்கு தானே அனுபவிக்கிறாங்க, அது எங்களுக்கு கிடைக்க வேண்டியதாங்கிற மாதிரி அவன் ரொம்ப திருந்திட்ட மாதிரி தான் தெரியுது. இப்போ கம்பெனிக்குள்ளே காட்டினாங்கன்னா நுச் சொல்கிறாங்க, ப்ளப் உன்னை பாஸ் சீக்கிரமாக வர சொன்னாங்கன்ட்டு. என்னன்னு ப்ளப் மேலே போனால் மோக்கிட்ட கேட்குறா, எதுக்கு பாஸ் வர சொன்னாங்கன்ட்டு. ஆனால் மோக்குக்குமே தெரில, நீங்கள் அவரோட செக்ரட்டரி, உங்களுக்கே தெரியலான்னு கேட்க, அப்போ மோக்குக்கு நோஸ் கட் ஆயிடுச்சு. இல்லை எனக்கு தெரியாது, நம்ம உள்ளே போய் கேட்டுக்கலான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் உள்ளே போகிறாங்க. அப்போ தீ கிட்ட என்னன்னு கேட்டால், தீ சொல்கிறான், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எனக்கு நிறையா பேர் வேணும்ன்ட்டு. என்ன ப்ராஜெக்ட்டு, ஸ்ப்ரிங் ப்ராஜெக்டா இல்லை சம்மர் ப்ராஜெக்டான்ட்டு. ஆனால் தீ எந்திரிச்சு சொல்கிறான், எல்லா சீசன்லேயும் எங்கள் காதல் சைன் ஆகும்னு சொல்ல, இவங்க 2 பேரும் குழப்பமாக ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ப்ளப் வீட்டில் இருக்கா, தீ கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்கா, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், இப்போ நான் போகலன்னா பீச்சுக்கு சந்தேகம் வந்துடும்னு சொல்லிட்டு அவள் ஃபோன் கட் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே போகிறா. இன்னொரு பக்கம் தீயா காட்டினாங்கன்னா, அவன் மூக்கிட்ட மாடியில் நின்ட்டு நிறையா விஷயம் சொல்கிறான். எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறம் பீச் இம்ப்ரெஸ் ஆயிடுவானான்னு கேட்க, மூக்குமே ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ வீட்டில் காட்டினாங்கன்னா, அங்கே பீச் வந்து அங்கே நான்வெஜ் எல்லாம் பிச்சு வச்சிட்ருக்கான், ப்ளப் ஈஸியாக சாப்பிட்ற மாதிரி. அப்போ ப்ளப்பு ரொம்பவே ட்ரை பண்ணி பீச்சோட கையை தொடச்சி விடலாங்கிற மாதிரிலாம் வரான். ஆனால் பீச் அதெல்லாம் வேணாம், ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிறாங்கிறான். அப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது இவன் டவல் கொடுக்குறா. ஆனால் பீச் அதெல்லாம் காஞ்சிரும்னு சொல்லிட்டு அப்படியே அவன் சட்டிலே தொடச்சிக்கிறான். ஆக்சுவலாக ப்ளப் இப்போ என்ன பண்ணுறான்னா, அவனோட விரலோட சைஸ் எடுக்க ட்ரை பண்ணுறா போல். ஆனால் அது சுத்தமாக முடியல. அதுக்கப்புறம் ப்ளப்போட ஹேரை வந்து பீச் அப்படியே கோம் பண்ணி விட்டுட்ருக்கான். ரொம்ப அக்கறையாக பேசிகிட்டு இருக்காங்க, நீ என்ன உன் ஹேர் வாஷே பண்ண மாட்டியா அந்த மாதிரி. அப்போ பீச் சொல்கிறான், தவன் இன்னைக்கு என்கிட்ட வந்து பேசினான்ட்டு. அதை கேட்டோன்னே ப்ளப்புக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு. அவன் எதுக்கு உங்ககிட்டலாம் வந்து பேசுகிறாங்கிற மாதிரி திட்டிட்டு தீக்கு இது தெரியுமான்லாம் கேட்டுட்ருக்கான். ஆனால் பீச் சொல்கிறான், அவன் உண்மையாக திருந்தி வந்து என்கிட்ட மன்னிப்பு தான் கேட்டான், அவன் திருந்தின மாதிரி தான் தெரியுதுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ பீச் சொல்கிறான், நீ அவனை பற்றி எதுவும் தப்பாக பேசாதன்ட்டு. அதுக்கப்புறம் ப்ளப்பு லீ ஃபேமிலி பற்றி பேச பீச் கேட்குறான், இப்போ உனக்கு லீ ஃபேமிலி பற்றி பயமே இல்லையான்ட்டு. அதாவது தீயோட ஃபேமிலி தான் சொல்கிறாங்க. எனக்கு பயமே இல்லை, என்னைக்கு தீ எனக்கு அவ்வளோ பெரிய சால்மன் ஃபிஷ் வாங்கி தந்தாரோ அப்போயே எனக்கு பயம்லாம் போச்சுன்னு சொல்ல, அப்போது ஒரு சவுண்டு, உனக்கு வேணா இன்னி 10 ஃபிஷ் கூட அதே மாதிரி வாங்கி தரேன், செஃப்பை வேணா இப்போயே வீட்டுக்கு வர சொல்கிறேன்ட்டு. பார்த்தா தீ அங்கே வந்துட்டான். அவனை பார்த்து ப்ளப் சிரிக்க, தீ அவ்வளோ ஸ்நாக்ஸோடு அங்கே நின்றுட்டுருக்கான். ப்ளப்பை பார்த்து கண்ணு வேற அடிக்கிறான். அதுக்கப்புறம் பீச் ப்ளப்புக்கு ஹேர் ட்ரை பண்ணி விட்டுட்ருக்கான். இதில் ப்ளப் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அவளுக்கு மில்க் வேறு. உண்மையிலே பயங்கரமாக ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்கு.
எனக்கு இந்தளவு கவனிப்பு இருக்கும்னு நான் எதிர்பார்க்கலன்னு இவ சொல்ல, அதுக்கு தீ சொல்கிறான், பீச்சுக்கு அப்புறம் நான் ஸ்பெஷலாக பார்த்துக்கிற ஆள் நீ தான், உனக்கு நான் பிரின்சஸாக தான் பார்த்துப்பேன்னு சொல்ல, இவளுக்கே தோணுது இவளுக்கு பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட் கிடைக்கிற மாதிரி. அப்போ பீச் சொல்கிறான், தீயோட அம்மா உன்னை பார்க்கணும், உன் கூட டின்னர் சாப்பிட ஆசைப்பட்டாங்கன்னு சொல்ல, அவள் கேட்குறா, ஓ அவங்க என்னையும் கூப்பிட்டாங்களான்ட்டு. ஆமாம், உன்னையும் தெரிஞ்சுக்கணும்னு அவங்க ஆசைப்பட்றாங்கன்னு சொல்ல, அவள் உடனே ஓகே சொல்லிடுறா. அப்போ பீச்சுக்குமே ஹாப்பி ஆயிடுச்சு ஒத்துக்கிட்டான்ட்டு. அவன் தீயை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அப்போ ப்ளப் பீச் கிட்ட ஆசிரமத்தில் என்னாச்சுன்னு கேட்க, அப்போ தீயுமே கேட்குறான் எதை பற்றி பேசுகிறீங்கன்ட்டு. அப்போ தான் பீச் சொல்கிறான், என்னென்னா அந்த 2 அண்ணன் தங்கச்சி இல்லை அன்றைக்கி தங்கச்சி அடாப்ட் பண்ணிட்டு போனாங்கல்ல, இப்போ அதுக்கப்புறம் பிரச்சனையாகி தங்கச்சி இங்கே வந்துட்டா. இப்போ என்னென்னா அந்த பையனை அடாப்ட் பண்ணிட்டு போகிறான்னு ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்களாம். ஸோ இவங்களுக்கே கஷ்டமாக இருக்குது, எதுக்கு அவங்க 2 பேருக்கும் இப்படி ஒரு சோகம் வருதுன்ட்டு. ஏன்னா அந்த பையன் போகமாட்டேன்னு சொன்னாலும் இவங்க ரூல்ஸ் படி அந்த பையனை அனுப்பி தான் ஆகணும். ஸோ இது தீ கிட்ட சொல்ல, தீயுமே எதையும் யோசிச்சு பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் பீச் மிம் கிட்ட, அதாவது அவனோட எக்ஸ் கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருக்கான். ஆனால் அது தீ பார்த்துட்டு அவனுக்கு பொசசிவ் ஆகுது. ஆனால் பீச் பார்க்கும்போது அவன் அப்படியே திரும்பிக்கிறான். அதுக்கப்புறம் பீச்சே சொல்கிறான், நான் மிம் கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், அவங்க கம்பெனி மூடிட்டாங்களாம். அதாவது அந்த டச் இருக்கான்ல, அவன் கம்பெனி மூடிட்டு வெளிநாடு போயிட்டான், ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் காம்பன்சேஷன் கொடுத்துட்டானாமா. இதெல்லாம் இவன் சொல்லிகிட்டு இருக்க. தீ கேட்குறான், சரி அதை விடு, ஏதோ மீட்டப்புன்னு சொன்னீங்களே, எங்கே மீட் பண்ண போகிறீங்க, நானும் வருவேன்னு சொல்ல. அப்போ பீச் சொல்கிறான், ஓ நாங்கள் அதை சும்மா ஒரு கெஸ்டருக்கு சொன்னது, குட் பை சொல்லும் போது சும்மா பேருக்கு சொல்லுவோம் மீட் பண்ணலான்ட்டு, அவ்வளோதான் சொல்ல. ஆமாம் நீங்கள் ஜெலஸ் ஆகிட்டீங்களான்னு கேட்குறான். அதுக்கு தீயும் ஜெலஸா, அது எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ பீச் சொல்கிறான், நான் உங்கள் பாய் ஃப்ரெண்ட் எக்ஸ் கூட பேசும்போது உங்களுக்கும் வருதுல்ல, ஸோ நீங்கள் ஜெலஸாக இருக்கீங்கன்னு சொல்ல. தீ அதுக்குமே வெக்கப்பட்டுட்டு அவன் அப்படியே படுத்துட்டான். அப்போ அவன் ஃபோன் பார்க்குறான். அதில் ப்ளப்பு தான் சொல்லியிருக்கா, பிளான் ஒர்க் அவுட் ஆகலை, பிளான் பி போயிடலான்ட்டு. அதுக்கப்புறம் தீ என்ன பண்ணுறான்னா, பீச் கிட்ட அந்த அவனோட மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு டர்ட்டில் செல் தானே சொல்லுவான், அவன் அதுதான் வாசித்துட்ருக்கான். இதில் எனக்கு இந்த டியூன் வாசிட்டு காட்டுன்ட்டு அவன் விரலை எடுத்து வச்சு வாசிக்கிறத பார்த்துட்டு எனக்கு இந்த டியூன் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு இவன் பீச்சோட விரலை தொட்டு அதை தொட வைக்கிறான். அதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்துட்டான். பார்த்தா பீச்சோட விரல் சைஸை அவன் கையில் வந்து அவன் அப்படியே எடுத்துட்டான் போல். அது அப்படியே இந்த ஓகே சிம்பிள் காட்டுற மாதிரி இருக்குது. அதை பார்த்தோன்னே இவன் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அது அவனோட பேண்ட்டுக்குள்ளே வச்சு செமையாக சிரிச்சிட்ருக்கான். ஆனால் கொஞ்ச நேரத்தில் அவன் அப்படியே மறந்துடுவான்ல, அப்போ ஷாக் ஆகிட்டான். அதுக்கப்புறம் மறுபடியும் பேண்ட்டுக்குள்ளே வச்சு அந்த சைஸ் கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் அவனுக்கு நிம்மதியாகவே இருக்குது. இப்போ அடுத்த நாள் ஆஃபீஸில் பார்த்தாங்கன்னா நான் அந்த சைஸ் எடுத்துட்டேன்னு சொல்ல, அப்போ ப்ளப்பு சொல்கிறா, சூப்பர் குந்தி, நீங்கள் எதையுமே மிஸ் பண்ண மாட்டீங்கன்னு. சரி சைஸை கொடுங்கன்னு கேட்க, அப்போ அவன் கையை காட்டுறான். அப்போ ப்ளப்பை கேட்குறா, ஓகேன்னு சொல்கிறீங்க, சரி சைஸை கொடுங்கன்னு கேட்க, அப்போ தீ சொல்கிறான், இதுதான் அவனோட லெஃப்ட் ஃபிங்கர் சைஸுன்ட்டு. அதை கேட்டோன்னே இவங்க சொல்கிறாங்க, ஏன்னா இது தப்பாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல, எப்படி மோதிரத்துக்கு இந்த சைஸ் தான் எடுத்துகிட்டு வர முடியும், ஒருவேளை தப்பாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்க, அப்போ தீ அசிங்கமாக போச்சு. சரிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு பேசாமல் நம்ம எல்லா சைஸ்லேயும் ரிங் வாங்கிடலாம், அப்போ எது ஃபிட் ஆகுதோ அது போட்டுக்கலான்னு சொல்ல. அப்போ கலாய்க்கிறான், இந்த ஐடியாவை நீங்கள் முன்னாடியே கொடுத்துருந்தீங்கன்னா என்ன நீங்கள் ஹனிமூனே போயிருப்பீங்கன்ட்டு. அதை கேட்டு ப்ளப் சிரிக்க, அப்போ இவன் அமைதியாக இருக்க சொல்லிட்டு இருக்கான். தீக்கு ஒரே அசிங்கமாக போச்சு. அதுக்கப்புறம் ப்ளப்பை தீயும் பீச்சும் தீயோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ப்ளப்புமே பீச் மாதிரி தான் சாக்காயிட்டா, இது ஃபஸ்ட்டு வீடான்ட்டு. அப்போ பீச்சு தான் அவனை அமைதியாக இருக்க சொல்லிகிட்டு இருக்கான். அப்புறம் தீயோட அம்மாவை பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஸ்வீட்டாக பேசுகிறாங்க. அப்பா ஒரு உண்மை வேறு இல்லை, இருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்கன்ட்டு. அவங்க ப்ளப்பை ஒரு பொண்ணாட்டவே நினச்சி தான் அவங்க ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. உனக்கு எதாவது கிஃப்ட் பண்ணுமேன்ட்டு அவங்க பெரிய லேண்ட்லாம் சொல்லிகிட்டு இருக்க. அப்போ தீ அவங்க அம்மாவை அமைதியாக இருக்க சொல்கிறான். சரி இவன் இப்படிலாம் பேச வேணான்னு சொல்லுவான்னு பார்த்தா அவன் அவங்க அம்மா கூட சேர்ந்து பேச ஆரம்பிச்சிடறான். நீங்கள் சொல்கிற லேண்ட் ரொம்ப குட்டியாக இருக்குது, நம்ம வந்து பூக்கெட்டில் வாங்கிடலான்ட்டு. பூக்கெட்டு, ஆமாம் அந்த பீச் நல்லா இருக்குங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க. இவங்க 2 பேர் பார்க்குறாங்க, அம்மாவும் பையனும் ஒரே மாதிரி இருக்காங்கன்ட்டு. அதுக்கப்புறம் அதை விட பெருசாக போகணுன்னு இபீஸாவில் வாங்கலான்னு பேசிட்டு ஓ எஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பயங்கர ட்ராமேட்டிக்காக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ப்ளப் கிட்ட கேட்குறா, நம்ம என்ன மோனோபோலியோ பண்ணிகிட்ருக்கோம், லேண்ட்மார்க்லாம் பில்ட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்கன்ட்டு. அதுக்கப்புறம் பீச்சும் தீயும் தனியாக உட்காந்துட்டு இருக்காங்க. ப்ளப்பை அம்மா கூட விட்டு வந்துட்டாங்க போல். அப்போ பீச் கேட்குறான், இது நல்ல ஐடியாவான்ட்டு. ஆனால் தீ என்ன சொல்கிறான்னா, ப்ளப்புக்கு விடு, நிறையா க்ரோரில் இப்போ பாக்கெட் மணி கிடைக்க போகுதுன்ட்டு. பட் பீச்சுக்கு அதெல்லாம் பிடிக்காதுல்ல, அதனால் தீயே சொல்லிடுறான், நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், என்னோடய இன்ஸ்டிங்ஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாகவே ப்ளப்பும் அம்மாவும் நல்லா கெட்டலாங்க ஆயிடுவாங்க, என் இன்ஸ்டிங்ஸை நான் நம்புறேன்னு சொல்ல. அப்போ கரெக்டாக ப்ளப் ஓடி வரா.
அவங்க அம்மா ப்ளப்புக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணி விட்டுருப்பாங்க போல். அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. அப்போ அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, என் க்ளோசட்லேருந்து நிறைய அவளுக்கு தரேன்னே, ஆனால் அவள் இது எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு ஜடை பண்ணி விட்டதுக்கே ஹாப்பி ஆகிட்டான்னு சொல்ல, அப்போ தீ வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்கிறான், நான் தான் சொல்லியிருக்கேன்ல பணம் மட்டும் எல்லாத்துக்கும் முக்கியம் இல்லைன்ட்டு அப்படின்னு சொல்ல, அப்படியே ப்ளப்பை காட்டினாங்கன்னா அவள் ரொம்ப ஹாப்பியாக பீச் கிட்ட பேசிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தீயை ஆஃபீஸில் காட்டினாங்கன்னா அவன் ஏதோ பாட்டு எழுதிட்டுருக்கான். ஆனால் அவன் நிறையா டைம் பிரிண்ட் அவுட் எடுத்து பார்க்குறான். அவனுக்கு எதுவுமே சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அப்புறம் டென்ஷன் ஆகுது. ஆனாலும் அவன் அப்படியே கூல் பண்ணிக்கிறான். இல்லை நம்மளால் முடியும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நல்லா ட்ராமேட்டிக்காக யோசிச்சு சூப்பராக எழுதுனான். கடைசியில் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருக்கான். அது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் இட் பர்ஃபெக்ட்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். இப்போ அசனி ஆஃபீஸில் காட்டினாங்கன்னா ப்ளப்புக்கு ஏதோ ஹெல்ப் வேணும்னு பீச் வந்திருக்கான். அப்போ ப்ளப்பும் நீ மேலே வா, கொஞ்சம் திங்ஸ் எடுக்கணும்னு சொல்ல இவன் லிஃப்ட்டில் போகிறான். அவன் 24th ஃப்ளோர் தான் போகணும். ஆனால் அந்த ஃப்ளோர் பட்டன் வந்து ப்ரெஸ்ஸே ஆக மாட்டேது. ஆனால் லிஃப்ட் மட்டும் போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் அது மொட்டை மாடி ஃப்ளோரில் போய் நிற்குது. இவனும் ஏதோ சரியில்லையேன்ட்டு அங்கே போயிட்டு மொட்டை மாடி டோர் ஓப்பன் பண்ணால் அங்கே நோட்டு, ப்ளப்பு, மோக்கு எல்லாருமே இருக்காங்க. தீ உடனே அங்கே பாட்டு பாட ஆரம்பிச்சிடுறான். அதை பார்த்து பீச் அப்படியே அசந்து பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் ப்ளப்புமே நிறைய பபிள்ஸ் எல்லாம் அங்கே விட ஆரம்பிச்சிடுறா. இப்போ தீ பாட்டு பாடுறான்ல, அது வந்து இவங்க லைஃப் ஸ்டோரி அப்படியே சொல்கிற மாதிரி இருக்குது. இவங்க மீட் பண்ணது, அதுக்கப்புறம் தீ வந்து கட் ஐடியாலாம் கேட்டிருப்பான்ல, அது எல்லாமே இன்க்ளூட் பண்ண மாதிரி தான் அந்த பாட்டு இருக்குது. இதில் தீ வேற உனக்கு நான் பீச் வாங்கி தரேன், பசிபிக் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அவன் பாடும்போது அப்படியே ரேப்பில் பாடுற மாதிரியே சூப்பராக பாடிட்டு இருக்கான். அப்புறம் கவுண்டவுன் சொல்ல கொஞ்ச நேரத்தில் அங்கே நிறைய டால் பில்டிங்ஸ் இருக்கும்ல, அங்கே இருக்க டிவியில் எல்லாம் இப்போ தீ ப்ரொப்போஸ் பண்ணுற சாங் பாடிட்டுருக்கான்ல அதுதான் ப்ளே ஆகுது. மொத்த கண்ட்ரிக்குமே லைவ் டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கு. அதை அலன், ஆசிரமத்தில் இருக்கவங்க, அதுக்கப்புறம் தீயோட அம்மா அப்பா, ரோம் எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. இப்படி பான் பாடிட்டு கன்வெர்ஸ் பண்ணுறது பார்த்தா இது பான் புவின் கட்டு கன்வெர்ஸ் பண்ணுற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. இப்போ பீச் அதை அசந்து போய் பார்த்துட்ருக்க, தீ அப்படியே கீழே உட்காந்து பாடிட்டுருக்கான், இஸ் இட் லவ் டெல்மின்ட்டு. அதுக்கப்புறம் பாட்டு பாடி முடிச்சுட்டு டூ யூ லவ் மீன்னு கேட்க எல்லாருமே பீச்சோட ஆன்சர் தான் ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்காங்க. அப்போ பீச்சுமே ஐ லவ் யூன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் நோட்டு, ப்ளப்பு, மோக்கு கூட நல்லா குதிச்சிட்ருக்காங்க. இப்போ இவன் சொன்னதுக்கப்புறம் வானத்தில் அப்படியே வில் யூ மேரி மீன் லெட்டர்ஸ் வர ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் தீ ரிங் எடுத்து பீச்சுக்கு போட்டு விட்டு அவனை ஹக் பண்ண அப்படியே பீச் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டான். இப்போ அந்த வானத்தில் ஹீ செட் எஸ்ன்ட்டு லெட்டர்ஸ் ப்ளே ஆகுது. ரொம்ப சூப்பராக இந்த ப்ரொப்போசல் நடந்தது. அதுக்கப்புறம் தீயும் பீச்சும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பீச் கேட்குறான், இதெல்லாம் ரொம்ப டூ மச்சாக இல்லையா, இவ்வளோ பண்ணியிருக்கீங்கன்ட்டு. ஆனால் தீயோ, உனக்கு பிடிச்சிருக்கு தானே, நீ இன்ட்ரோவர்ட்டுன்னு தான் நான் க்ரௌட் இல்லாமல் நம்ம 2 பேரும் இருக்க மாதிரி மட்டும் இதை அரேஞ்ச் பண்ணேன், ஜஸ்ட் நம்ம 2 பேருன்னு சொல்ல பீச் கேட்குறான், ஆனால் நீங்கள் இதை கண்ட்ரி ஃபுல்லாக ப்ராட்காஸ்ட் பண்ணிட்டீங்க தானேன்ட்டு. பட் தீயோ, இது அர்சனியோடது, இந்த அளவு கூட இல்லைன்னா எப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆமாம், அந்த சாங் நீங்கள் எழுதுனீங்களான்னு கேட்க அப்போ தீ சொல்கிறான், ஆமாம், நம்ம ஃபஸ்ட்டே மீட் பண்ணதுலேருந்து எல்லாத்தையும் இன்புட் பண்ண மாதிரி அந்த சாங் நான் யோசித்து எழுதுறேன்னு சொல்ல அப்போ பீச் சொல்கிறான், நான் உங்களை ஃபஸ்ட்டே பார்த்தம்போது ரொம்பவே உங்களை பார்த்து பயந்தேன். ஆனால் யார் நினச்சி பார்த்துருப்பா, ஒரு மாஃபியா பாஸ் எனக்கு வந்து ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க, இப்படிலாம் நடக்கும்ன்ட்டு பீச் சொல்ல அப்போ தீ பீச்சை பார்த்து, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், என்னோடய வாழ்நாள் முழுவதும் நான் உன்னை பத்திரமா பார்த்துப்பேன்னு சொல்ல அப்போ பீச் சொல்கிறான், நானும் உங்களை நம்புகிறேன் பீக்கியான்ட்டு. அதுக்கப்புறம் தீயும் பீச்சு சிரிச்சுட்டு அப்படியே தலையை முட்டி க்யூட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க இப்படி தலையை முட்டி சிரிக்கிறது ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. அடுத்த சீன்லேயே தீக்கும் பீச்சுக்கும் மேரேஜ் நடக்குது. அதில் தீ சத்தியம் செய்வாங்கல்ல, அந்த மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் பீச் இத்தனை நாள் அவனுக்கு கற்றுக் கொடுத்துருப்பான்ல அது எல்லாத்தையுமே சொல்கிறான். நான் இனிமேல் ஃபுட்டெல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டேன், நீ கேமரா பார்த்து ஸ்மைல்ஸ் பண்ண சொல்லும் போதெல்லாம் நான் சிரிப்பேன், அதோட நீ கெட்ட கிரிப்புன்னு சொல்லுவீல அந்த மாதிரியே நடந்துப்பேன்னு சொல்ல அப்போ பீச்சும் சொல்கிறான், நான் உங்ககிட்ட லவ் அண்ட் ஃபெய்த்ஃபுல்லாக நடந்துப்பேன், அதோட ரிமோட் உங்கள் கிட்டேருந்து பிடுங்க மாட்டேன், உங்களுக்கு என்ன சோப்பு ப்ரஸ் பார்க்கணுமோ அது எல்லாத்தையும் நீங்கள் எப்பயும் போல் பார்த்து ரசிங்க, அப்புறம் நீங்கள் வியர்டாக பேசுகிறக்கெல்லாம் நான் இனிமேல் சிரிக்கவே மாட்டேன், உங்களை லவ் அண்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இறப்பு நம்மளை பிரிக்கிற வரைக்குமே நான் உங்களுக்கு அவ்வளோ லவ் கொடுத்து நான் உங்களை நல்லா பார்த்துப்பேன்ட்டு பீச் சொல்கிறான். அப்போ அந்த இடத்துல தீயோட ஃபேமிலி, பீச்சோட ஃபேமிலி, அதுக்கப்புறம் பாடி கார்ட்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. எல்லோரும் கிளாப் பண்ண தீ பீச்சோட மேரேஜ் நடக்குது. அப்போ தீ பீச்சை பார்த்து உனக்கு இன்னொரு கிஃப்ட் வச்சுருக்கேன்னு சொல்ல
பீச் கேட்குறான், இன்னும் இதுவே ஆல்ரெடி ஸ்பெஷல் தான் இன்னொன்னான்ட்டு. அப்பா கரெக்டாக அந்த 2 குழந்தைங்க வராங்க, ஆசிரமத்தில் இருந்தாங்க அவங்க, மோனும் மோக்கும். அப்போ பீச் கேட்குறான், நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்கன்ட்டு. அந்த பையன் அதுக்கு அப்பா இங்கே கூட்டிகிட்டு வந்தாருன்னு சொல்ல பீச் சாக்கா தீயை திரும்பி பார்க்குறான். அப்போ தீயும் சிரிக்க அப்படியே ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. தீ தான் இவங்க 2 பேரும் அடாப்ட் பண்ணிட்டான். ஏன்னா யாரோ ஒருத்தங்க வந்து இவங்க 2 பேரும் பிரித்து அடாப்ட் பண்ணிட்டு போக தானே பார்க்குறாங்க. அதனால் இவனே 2 பேரும் அடாப்ட் பண்ணிட்டான். அதோட அந்த ஆசிரமத்தையும் இனி இவனோட கண்ட்ரோல் வச்சு நல்லா பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டான். ஏன்னா ப்ளப்பையும் பீச்சையும் வளர்த்ததே அந்த ஆசிரமம் தானே. அதனால தான் உங்களுக்கு நான் இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்ல அவங்க ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டாங்க. அப்போ அந்த பையன் தீ கிட்ட சொல்கிறான், நீங்கள் பீச்சோட ஃப்ரெண்டு தானே, எனக்கு ஞாபகம் இருக்குன்ட்டு. ஆனால் தீயோ அப்படி சொல்லக்கூடாது, நான் பீச்சோட பார்ட்னர்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் இப்போ தீ பீச் கிட்ட சொல்கிறான், மணியால் எல்லாத்தையும் சால்வ் பண்ணக்கூட நீ சொல்லியிருக்கில்ல, இப்போ இவங்களை அடாப்ட் பண்ணதில்ல, நான் பணத்தெல்லாம் இன்வால்வ் பண்ணல, நான் ரூல்ஸ் வச்சு தான் அடாப்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்ல அதோட சொல்கிறான், நான் அவங்க கூட நல்லா ஃபெமிலியரும் ஆகிட்டேன், ஃபாதராக இருக்கிறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லைன்னு சொல்ல. அப்போ பீச் சிரிச்சுட்டே கேட்குறான், இத்தனையும் நீங்கள் ஒரே ஆளாக செஞ்சீங்களான்ட்டு. அவன் தீயை ரொம்ப வியப்பாக தான் பார்த்துட்ருக்கான். அதுக்கு தீயும் ஆமான்னு சொல்ல பீச் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். அதோட தீ சொல்கிறான், இவங்களும் உன்னையும் ப்ளப் மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வாங்கன்னு சொல்ல பீச் தீயை ஹக் பண்ணிக்கிறான். எல்லாரும் சிரித்து ஹாப்பியாக இருக்காங்க. பீச்சுக்கு தீ இத்தனை நாள் பண்ணதை விட இந்த கிஃப்ட் தான் பெருசாக இருக்கும். இதை விட பெரிய கிஃப்ட் பீச்சுக்கு யாராலையும் கொடுக்க முடியாது. அவன் ரொம்பவே ஹாப்பியாக இருப்பான்ட்டு நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ பீச்சே சொல்கிறான், தேங்க்யூ பீக்கியான்ட்டு. அதுக்கும் தீ வந்து ரொம்ப ட்ராமேட்டிக்காக தான் பேசுகிறான். நான் உன்னை பார்த்துக்கணுன்னு ஆசைப்படுறதில்ல, இது ஒரு ஃப்ராக்ஸ்னா கூட இல்லைன்னு சொல்ல அப்பயும் பீச் சிரிக்கிறான். தீ பீச்சை லுக் பீஸ்ன்னு கூப்பிட்டு அந்த பையனை பார்த்து சொல்கிறான், நீ என்ன டேடின்னு கூப்பிடுன்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போ நைட் பார்ட்டி நடக்குது, எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. மூக்கு அந்த குழந்தைங்கள துரத்தி அவன் ஜாலியாக விளையாடிட்டு இருக்கான். பீச்சுக்கு தீயோட அம்மா டான்ஸ் சொல்லி தந்துட்டுருக்காங்க, ப்ளப்புக்கு ரூம் சொல்லி தந்துட்டுருக்கான். அதுக்கப்புறம் தீயோட அம்மாவும் பீச்சு உட்காந்து பேசுகிறாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த மாதிரி. அப்போ தீயோட அம்மா சொல்கிறாங்க, இந்த குடும்பத்துக்கே சந்தோஷத்தை நீ கொண்டு வந்துட்ட, நீ தான் கியானோட டான்ஸ் பார்ட்னராக இருக்கிறதுக்கு ரைட்டான ஆளுன்ட்டு. அப்படியே ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. தீயோட அம்மா சொல்லியிருப்பாங்கல்ல, நீ எதுக்கும் பயப்பட வேணாம், ஜஸ்ட் ரிதத்தோடு மூவ் பண்ணு, அப்படி பயப்படாமல் நீ ஒரு ரிதத்தை ஃபாலோ பண்ணினாலே உன்னால் நல்லா டான்ஸ் ஆட முடியும்னு சொல்லியிருப்பாங்கள்ல. அதாவது லவ்வுக்கு தானே அந்த அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க. அதை காட்டிட்டு இப்போ காட்டுறாங்க பீச்சோட அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டான்ஸ் ஆடலாமான்னு கேட்டுட்டு அவங்க 2 பேர் போய் ஆடிட்டுருக்காங்க. அப்படியே தீயையும் அவங்க அப்பாவே காட்டினாங்கன்னா அவங்க ட்ரிங்க் பண்ணிவிட்டு இவங்க எல்லாரையும் பார்த்து ரசித்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, நான் போட்ட எல்லா ரூலையும் நீ டெஸ்ட்ராய் பண்ணிட்டேன்ட்டு. ஆனால் தீயோ, நான் எதையுமே டெஸ்ட்ராய் பண்ணல, நான் ஜஸ்ட்டு நார்மலாக வாழணும்னு ஆசைப்பட்டேன், ஒரு பார்ட்டி கொடுத்து நல்லா சோசியலைஸ் ஆகி எதை பற்றி கவலைப்படாமல் வாழணும்னு நினச்சேன், அதுதான் இப்போ நடக்குதுன்னு சொல்ல. அப்போ தீயோட அப்பா சொல்கிறாரு, இப்போ நடக்கிறதெல்லாம் நான் நடக்கணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக நடக்காது, என் இடத்த விட இது ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்ல. அப்போ தீ சொல்கிறான், இது அர்சனி, இதுவும் உங்கள் இடம்தான், உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் இங்கே வந்து என் கூட இருந்துருங்களேன்னு கேட்க. அப்போ தீயோட அப்பாவும் சிரிக்கிறாங்க. அப்போ தீயும் சிரிச்சுட்டு அப்படியே பாட்டிலில் கிளிங்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக தீயும் அவங்க அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுவான்ல. இன்னொரு பக்கம் ரோம் தான் ப்ளப்புக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கான்ல. அப்போ ரோம் சொல்கிறான், பார்த்தியா நீ ஈஸியாக கற்றுக்கிட்ட, இதுக்கே பயப்பட்டேன்னு கேட்க. அப்போ ப்ளப் சொல்கிறான், நான் எங்கே ஈஸியாக கற்றுக்கிட்டேன், உங்களை எவ்வளோ டைம் மிதிச்சிட்டேன் பாருங்கன்னு சொல்ல. அப்போ ரோம் சொல்கிறான், இல்லை நீ நல்லா தான் ஆடிட்டுருக்கன்ட்டு. அப்போ ப்ளப்போ, நீங்கள் என்கிட்ட இவ்வளோ நல்லா நடந்துக்கிறீங்க, ஆக்சுவலாக நீங்கள் தான் யங்காக இருக்கவங்க, நான் உங்கள் இடத்துக்கு வந்து இப்போ எல்லோரும் என்ன நல்லா பார்த்துக்கிறாங்க, உங்களுக்கு அது பொறாமை இல்லையான்னு கேட்க. அப்போ ரோம் சொல்கிறான், எனக்கு ஃபஸ்ட்டு யங்கர் ஸ்டைலாக இருக்கணும்னு ஆசையே இல்லை, நல்ல வேலை நீ வந்துட்ட, இப்போல்லாம் எங்கள் அம்மா என் விஷயத்தில் தலையிடுறதே இல்லை, நான் ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்ல. அப்போ ப்ளப் கேட்குறா, ஏழைங்கள்லாம் பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க, பணக்காரங்களாம் இதை விட்டு எப்படியாச்சும் ஓடணும்னு ஆசைப்பட்றாங்க, எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்ல. அப்போ ரோமும் சொல்லிகிட்டு இருக்கான், அது இந்த இடத்துல இருந்தால் தான் உனக்கு புரியும், இந்த இடத்துல இருந்தால் கண்டிப்பாக இதை விட்டு போகணுன்னு தான் உனக்கு தோணுன்னு சொல்கிறான். அப்போ ப்ளப்புமே, எனக்கு அதெல்லாம் நல்லாவே தெரியும், அதோட மோக்கோட விஷயம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டான்னு கேட்க. அப்போ ரோம் டக்குன்னு ப்ளப்போட காலை மிச்சிட்றான், சாரி தெரியாமல் வச்சுட்டேன்னு சொல்ல. அப்போ ப்ளப் கேட்குறா, என் ஹெல்ப் உங்களுக்கு வேணுமா, மோக் விஷயத்தில் நான் ஹெல்ப் பண்ணிட்டான்னு கேட்க.
அப்படியே மூக்கை காட்டினாங்கன்னா அவன் குழந்தைங்க கூட விளையாடி டயர்ட் ஆகிட்டான். அப்போ தீ வரான். இவனும் பாஸ்ன்னு சொல்ல தீ சொல்கிறான் இன்னைக்கு லீவ் நாள் தானேன்ட்டு. அதுக்கப்புறம் இவனும் கேஷுவலாக இருக்கான். அப்போ தீ மூக்கிட்ட நீ என்கிட்ட எதாவது சொல்லணுமான்னு கேட்க ஸோ ஹாப்பி ஃபார் யூன்ட்டு அவன் ரொம்ப ஃபார்மலாக சொல்கிறான். நான் ஃப்ரெண்டாக கேட்டேன்னு சொல்ல அப்போ மூக்குமே நான் உனக்காக ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் டியூடுன்னு சொல்லிட்டு அவன் தோலை தட்டி தரான். அப்போ தீ மூக்கிட்ட ஒரு என்வலப் தரான். என்னன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா நோட்டீஸ் ஆஃப் செப்பரேஷன் இருக்குது. அதை கேட்டோன்னா மூக் பயங்கரமாக சாக்காயிட்டான். நான் உங்களை எதாவது அஃபன் பண்ணியிருந்தா சாரி, பட் நம்ம இதை மாற்றலாமேங்கிற மாதிரி அவன் சொல்ல வரக்குள்ள தீ சொல்கிறான் நான் உன்னை ஃபயர் பண்ணிட்டேன், உனக்கு 10 வருஷத்துக்கு காம்பன்சேஷன் அமௌண்ட்டும் நான் தந்துருவேன்ட்டு. ஆனால் மூக் சொல்கிறான் இது ஒன்றும் விளையாட்டு இல்லை, ஏன் இப்படி பேசுகிறீங்கன்ட்டு. ஆனால் தீயோ நம்ம எதை செஞ்சிட்டோம், இப்போ நான் ரொம்ப சேஃபாக இருக்கேன், நீ எதை பற்றி கவலைப்பட தேவையில்லை, இனிமேலாச்சு உன்னை சந்தோஷப்படுற வாழ்க்கையை நீ வாழப்பாரு, நான் ஒரு ஃப்ரெண்டாக உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன்ட்டு தீ சொல்ல அப்போ மூக்குமே புரிஞ்சுக்கிட்டு அவன் ஸ்மைல் பண்ணுறான். அப்போ கரெக்டாக ப்ளப் ரோமை மோக் மேலே தள்ளிவிட மோக் அவன் மேலே விழுந்துட்டே சொல்கிறான் ஓ பேட், உன் வேலை வேற போயிடுச்சான்ட்டு. பட் ரோம் ரொம்ப ஹாப்பியாக தான் சொல்கிறான். அப்போ எல்லோரும் சிரிக்க ரோமுமே சிரிச்சுட்டு மோக்கு கிஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் வரான். ஆனால் மோக் என்ன பண்ணுறான்னா அந்த என்வலப் வச்சு அவனை தடுத்துட்டு காம் டவுன் மிஸ்டர் ரோம்னு சொல்ல அப்படியே எல்லோரும் சிரிச்சிட்ருக்காங்க. ஆக்சுவலாக இந்த காம் டவுன் மிஸ்டர் ரோம் இது ரோம் மோக்குக்கான நாவல் இருக்கும்ல அதோட டைட்டில், அதை கரெக்டாக இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பீச்சும் தீ டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. அப்போ பீச் கேட்குறான் காலையிலேருந்து நீங்கள் சிரிச்சிட்டே இருக்கீங்க, நீங்கள் டயர்டே ஆகலையான்ட்டு. ஆனால் தீயோ இது ட்ரீம் ஆட்டம் இருக்குது, நீ என் பக்கத்தில் இப்படி இருக்குதுன்னு சொல்ல அப்போ பீச் சொல்கிறான் ஒரு வேளை இது ட்ரீமாக இருந்தால் இந்த ட்ரீம்லேருந்து நான் எழுந்துக்கவே விரும்பலைன்னு சொல்லிகிட்டு இருக்கான். அதோட பீச் தீயை பார்த்து தேங்க்யூ பீக்கியான், எனக்காக நீங்கள் ஒரு ஆர்டினரி லைஃப்பை கொடுத்துருக்கீங்க, அதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்ல அப்போ தீ சொல்கிறான் நான் தான் உனக்கு தேங்க்யூ சொல்லணும், ஆக்சுவலாக இன்னும் ரொம்ப லக்கியான பர்சனாக மாற்றணும்னு நினச்சேன், ஆனால் உன்னால் நான் தான் ரொம்ப லக்கியான பர்சனாக இருக்கேன்னு சொல்ல அப்படியே அவங்க 2 பேரும் டான்ஸை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்படியே அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு ஐ கான்டாக்ட் போக அப்படியே 2 பேருக்குள்ளே ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்கு. அப்போ தீ பீச்சை பார்த்து லுக் பீஸ் இப்போ உன்னை கிஸ் பண்ணலாமான்னு அவன் கேட்குறக்குள்ள பீச்சே தீயை கிஸ் பண்ணிடுறான். பட் இதை குழந்தைங்க பார்க்க ப்ளப்புன்னே அவங்க கண்ணை பற்றி கூட்டிகிட்டு போகிறான். குழந்தைங்களும் கேட்குறாங்க அங்கே அப்பா என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்ட்டு. ஆனால் ப்ளப்போ இல்லை அவங்க பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அப்படியே சமாளித்து அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் பீச் குளிச்சிட்ருக்க அங்கே அந்த சென்ட் இருக்கும்ல, ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி தீக்கு ஃப்ரூட் சென்ட்லாம் பிடிக்காது. பட் பீச்சோட பேருக்காகவே அவன் பீச் சென்ட்லாம் ரெடி பண்ணியிருக்கான். அது மோக் சொல்லி தான் பீச்சுக்கு தெரியும். ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்க அப்போ தீ பீச்சை மூந்து பார்த்துட்டு சொல்கிறான் நான் வாழ்நாள் முழுக்க இந்த சென்ட்டை தான் லவ் பண்ணவும் வியர் பண்ணிக்கவும் விரும்புகிறேன்னு சொல்ல பீச் அப்படியே தீயை தான் ரொம்ப லவ்வாக பார்த்துட்ருக்கான். அப்போ தீ பீச் கட்ட நான் ரொம்ப ஆர்டினரியாக மாறிட்டேன், ஆனால் இந்த ஓஃப் டாட்டு மட்டும் என் உடம்புல இருக்கே அது என்ன பண்ணுறது மாதிரி பார்க்க இவன் இப்படி பேசுகிறத பார்த்துட்டு நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்கிற மாதிரி அவன் பார்க்க அப்போ தீ சொல்கிறான் அப்படி பார்க்காத லுக் பீஸ்ன்ட்டு. ஆனாலும் பீச் பார்த்துட்டே இருக்க அப்புறம் நான் வான் பண்ணல நீ சொல்லாதன்னு சொல்லிட்டு தீ பீச்சை கிஸ் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அவங்க ஹாப்பியாக இருக்காங்க. அப்போ தீ பீச் கிட்ட சொல்கிறான் இப்போ நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, ஸோ நான் இனிமேல் உன் பர்மிஷனை கேட்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் பீச் பக்கத்தில் வர அப்போ கரெக்டாக டோர் நாக் பண்ணுற சத்தம் கேட்குது. யாருன்னு பார்த்தா குழந்தைங்க தான் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தீ அப்படியே உம்முன்னு உட்காந்துட்டு இருக்கான். பீச்சும் கேட்குறான் நீங்கள் இப்போ இங்கே வந்தீங்கன்ட்டு. அதுக்கு குழந்தைங்களும் மோக் தான் சொன்னார் இன்றைக்கி நான் உங்களோட வெட்டிங் நைட்டு இது ரொம்ப ஸ்பெஷலுன்னு சொல்ல ஸோ நான் அதனால தான் நாங்கள் 2 பேரும் உங்கள் கூட விளையாடலான்னு வந்தோன்னு சொல்ல அப்போ பீச் சொல்கிறான் பட் இப்போ ரொம்ப டைம் ஆயிடுச்சு நம்ம தூங்கலாம் குட் நைட்டுன்னு சொல்லிட்டு அவன் குழந்தைங்க 2 பேருக்கும் கிஸ் பண்ணி தூங்க வைக்க அப்போ தீயுமே பக்கத்தில் வரான். இவனும் தீயோட தலையை கோதி விட்டு லவ்யூன்னு சொல்ல தீயும் பீச்சோட கையை கிஸ் பண்ணிவிட்டு குட் நைட் லவ்யூங்கிறான். அதுக்கப்புறம் தீ அப்படியே தூங்க போயிடுறான். பீச்சும் தீயை பார்த்து சிரிச்சுட்டு அவனும் தூங்குறான். இப்படியே இந்த ஃபேமிலியை காட்டிட்டு இந்த ட்ராமா முடியுது. அப்படியே என் கிரெடிட்ஸில் காட்டினாங்கன்னா அங்கே தான் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணி வச்சுருக்காங்க. தீ எப்பயும் ஏஏ கிட்ட தானே ஐடியா கேட்பான் அவங்க பார்ட்னர் எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறதுங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஐடியாவை அவன் பீச் கூட உட்காந்து கேட்டுட்ருக்க. பீச்சும் சொல்கிறான் இதை தான் நீங்கள் ஆல்ரெடி நிறைய டைம் கேட்டிங்களன்ட்டு. ஆனால் தீ புதுசாக வேறு ஏதாவது ஐடியாவுக்கு தான் இப்போ ஏஏ கிட்ட கேட்டுட்ருக்கான். அதுவும் ஒவ்வொன்றா சொல்லிகிட்டு இருக்கு. கான்சர்ட்டுன்னு சொல்லுது. ஆனால் இவன் தான் ஒரு சாங்கே எழுதி பாடி காட்டிட்டான்ல அதெல்லாம் முடிச்சாச்சுன்னு சொல்ல ப்ரைவேட் ஐலாண்ட் உங்கள் பார்ட்னருக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்ல அதுக்கெல்லாம் பேப்பர் ரெடி பண்ணி ஆல்ரெடி சேஃபாக வச்சாச்சுன்னு இவன் சொல்கிறான்.
அவர் பேரில் ஒரு ஸ்டாரை நீங்கள் வாங்கிருங்கன்னு சொல்ல, இது ரொம்ப ஆர்டினரியாக இருக்குங்கிற மாதிரி தான் தீ சொல்கிறான். அதோட அவன் ஏஐக்கிட்டே சவால் விடுறான், நீ உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் தருவேன், நீ அதுக்குள்ளே பெஸ்ட்டாக ஒன்று சொல்லலைன்னா நான் உன் கம்பெனி வாங்கி அங்கே இருக்க எல்லாரையும் ஃபயர் பண்ணி விட்டுருவேன்னு சொல்கிறான். கடைசியாக அந்த ஏயும் பயந்துக்கிட்டு இவனுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லுது, நீங்கள் உங்கள் 2 பேர் கதையை ஒரு சீரியஸாக எடுங்களேன்ட்டு. பட் அது நல்லா தான் இருக்குது, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்ட்டு தீ சொல்கிறான். அப்போ பீச் கேட்குறான், பட் இது டிஃபிகல்ட் இல்லையான்ட்டு. ஆனால் தீ என்ன பண்ணுறான்னா, அவன் பீத்தாவுக்கு ஃபோனே பண்ண ஆரம்பிச்சிடுறான். அதாவது பீத்தா யாருன்னா மிஸ்டர் தா தான் ஜிஎம்எம் டிவி கம்பெனியோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் சம்திங் ஹெட். அவருக்கே தீ ஃபோன் பண்ணிடுறான். அதாவது உங்கள் கம்பெனியை வாங்கணும்னு சொல்லி. சவ்வா இந்த சீன் செம்ம ஃபன்னாக இருக்கும். அதுக்கப்புறம் உண்மையாலேயே பீத்தாக்கிட்ட இருந்து அந்த கம்பெனியை வாங்கிடுறான். இந்த கம்பெனியை உங்கள் அளவுக்கு லவ் பண்ண முடியுமான்னு தெரில, பட் நான் நல்லா பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அங்கே பீச் நின்று அவங்கள ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த கம்பெனி, அதாவது ஜிஎம்எம் டிவி இல்லை, ஜிஎம்எம் டிவி, டிஹெச்இ, தீயோட பேர் போட்டு அதை மாற்றிட்டாங்க. ஸோ அவங்க பாஸ் இப்போ பேசுவாருங்கிற மாதிரிலாம் சொல்ல, அப்போ தீ சொல்கிறான், என் வாழ்நாள் முழுக்க இந்த கம்பெனியை ரொம்ப பிரைட்டாக இருக்க வைப்பேன், இந்த கம்பெனியோட பிரைட்னஸை யாராலையும் எடுத்துக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்ல, இவன் நெவர்னு வேறு இவன் சொல்கிறான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக. இதை கேட்கும்போது பீச்சுக்கே கொஞ்சம் எம்பாரசிங்காக தான் இருக்குது. அதுக்கடுத்த சீன்லேயே இந்த சீரீஸோட டேரக்டர், உண்மையான டேரக்டர் இருப்பார்ல, அவர்கிட்ட இவன் சொல்கிற மாதிரி, இந்த ஸ்கிரிப்டை நீங்கள் சீக்கிரமாக ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும்ன்ட்டு. சரி, மேல் லீட் நீங்கள் யாரை எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்க, அவங்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கணும், டாலாக இருக்கணும், ரொம்ப கிரேட்டாக இருக்கணும், லீனாக இருக்கணும்ன்ட்டு தி ஒவ்வொன்றா சொல்லிகிட்டு இருக்கான். சரி, எப்போ அதை ஏர் பண்ணணும், ரிலீஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்ல, சீக்கிரமாக பண்ணும், என் ஹார்ட் ஆசைப்படுற மாதிரி பண்ணி ஆயிடணும், அதே நீங்கள் சீக்கிரம் ரிலீஸ் பண்ணல ஐ வில் க்ரஷ் யூ இன்டு பீசஸ்ன்னு சொல்ல, அப்படியே டேரக்டர் சாக்கா பீச்சை பார்க்குறாங்க. பீச்சும் சிரிக்க இந்த ட்ராமா முடியுது. ஆக்சுவலாக இந்த அளவுக்கு ஒரு எண்டிங்கை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த லாஸ்ட்டில் ஜிஎம்எம் டிவியை வாங்குற மாதிரி ஒரு சீன் வச்சாங்கல்ல, அது இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு பைலட் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவாங்கல்ல, அதில் வந்து சீனும் தான். பட் உண்மையாலேயே ஜிஎம்எம் டிவி வாங்குற மாதிரி அந்த சீனை வச்சுட்டாங்க. இதை கண்டிப்பாக நான் எதிர்பார்க்கல. நீங்கள் எதிர்பார்த்தீங்களா இல்லையான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த எபிசோட் நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஃபீல் குட்டாக இருந்துச்சுன்னு நினச்சேன். பட் எண்டிங்கில் டோட்டலாக செம ஃபன்னை கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் எத்தனை எண்டிங் வந்தாலும் இந்த ட்ராமாவோட எண்டிங் அளவுக்கு கண்டிப்பாக இருக்காது. அதுவும் ஒரு ட்ராமாவை 10 எபிசோடில் இவ்வளோ எமோஷ்னல் ரோலர் கோஸ்டராக வச்சு சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரொடக்ஷன் டீமுக்கு நம்ம தேங்க்ஸை சொல்லி ஆகணும். சூப்பர் ட்ராமா. ஆக்சுவலாக இந்த 10 வாரமும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஒவ்வொரு டைமும் நான் பார்த்துட்டு வாய்ஸ் ஓவர் பண்ணி நைட்லாம் எடிட் பண்ணி காலையில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அந்த ஹாப்பினஸ் இனி அடுத்த வாரத்துலேருந்து இருக்குமா இல்லைன்னு தெரில. வேறு சீரீஸ் வந்தால் நான் ரிலீஸ் பண்ணுவேன். பட் என்ன சீரீஸ் வந்தாலும் மீஎன்டி லெவலுக்கு இருக்கவே இருக்காது. உங்களுக்கு மீஎன்டி எவ்வளோ பிடிக்கும், இந்த ட்ராமா பற்றி உங்கள் தாட்ஸு, உங்கள் ரிவ்யூவை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் பிடிச்ச கேரக்டர் யாருன்னு கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த லாஸ்ட் எண்டிங் சீன் அது எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லாஸ்ட் எபிசோடுன்னு சொல்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் வேறு வழி இல்லை. நம்ம இது ஸ்பெஷல் எபிசோடு இல்லை வேறு ஏதாவது எபிசோடோட ரிலீஸ் நம்மளுக்கு கிடைக்குமா, இல்லை சீசன் 2 கிடைக்கும்னு நம்ம நம்புவோம். வந்தால் நல்லாயிருக்கும். பட் நான் பர்சனலாக என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்னா, குந்தி கேரக்டர், அவங்க கேரக்டர் இதுக்கப்புறம் எங்கேயுமே வராது. ரொம்ப ஐகானிக்கான கேரக்டர்னு தான் நான் சொல்லுவேன். இனி பாண்ட் எவ்வளவோ கேரக்டர் பண்ணிட்டோம், பட் பாண்ட் பண்ண கேரக்டர்லேயே குந்தி தான் என்னன்னைக்கும் பெஸ்ட்டு. அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கும். இந்த ஹோல் சீரீஸில் எனக்கு பிடிச்சது வந்திங்கன்னா குந்தி கேரக்டர் பிடிக்கும், அப்புறம் ரோமுமே பிடிக்கும், அந்த அண்ணன் தம்பி காம்போ. மற்றபடி மோக்கும் அவங்க ரோல் ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணியிருப்பாங்க. பீச்சும் அவங்க எமோஷ்னலை காட்ட வேண்டிய இடத்த அவங்க அவ்வளோ நல்லா காட்டியிருப்பாங்க. பீச்சோட ரோலை ப்ளப் ரொம்ப சப்போர்ட்டிவு, அலன், தவன் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. அப்புறம் நூச் அவங்க எல்லாமே கொஞ்சம் சைட் கேரக்டராக இருந்தாலும் ட்ரெண்டு, டச்சு அவங்களோட பாட்டை அவங்க பெஸ்ட்டாக தான் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாரோட கான்ட்ரிபியூஷனில் இந்த ட்ராமா ரொம்பவே சூப்பராக வந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குன்னு உங்களுக்கு பிடிச்ச கேரக்டரோடு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்து நிறைய ட்ராமாஸ் நான் ஐடியாஸில் வச்சுருக்கேன், ஆன்கோயிங் ட்ராமாஸ். அப்புறம் நம்ம வழக்கமாக மினி பிஎல் ட்ராமாஸ் கேர் ட்ராமாலேருந்து போடுவோம்ல, அதையுமே நான் போட்டுட்டு தான் இருப்பேன். இப்போ புதுசாகவும் சிலது எடுத்திருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள்.
சங்கவி டாக்ஸுக்கு உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு, லைக் பண்ணதுக்கப்புறம் ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும், அதையும் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். ஒருத்தங்க ஒரு வாரத்துக்கு 3 டைம் ஹைப் கொடுக்கலாம் ஒரு வீடியோக்கு. இப்போ இந்த வீடியோக்கு நீங்கள் 3 ஹைப் கொடுத்துடலாம். ஸோ அது ரொம்ப ரீச் ஆகிறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். ஹே மை பிஎல் படீஸ்.